அதிமுகவிலிருந்து ஒருவர் தலைமை தாங்குவார். எடப்பாடின்ற பேர் அவர் சொல்லல. சோ இது தெளிவா அதிமுகவுக்கு முகத்துல அரைஞ்ச செய்தி. அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னா கூட அவங்கள பாராட்டலாம். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். மக்களை விடுங்க சார். முதல்ல உங்க கதையை சொல்லுங்க சார். அதிமுகவை பிஜேபி வச்சு செய்யுது. டேக்கிங் ஏடிஎம்கே ஃபார் ரைடு. திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட பரவாயில்ல. பட் ஏடிஎம்கே ஷுட் பி. எடப்பாடி would have reacted இல்லையா? இல்ல அவங்க ஒரு பொருட்டாவே கருதாம கூட இருந்திருக்கலாம். அது கோழைத்தனத்தை மறைப்பதற்கான வார்த்தை. கூட்டணி தானா உடையட்டுன்னு கூட அதிமுக நினைக்குதோ? சரி, அது நடந்தா என்னெல்லாம் நடக்கும், யாருக்கு, அதிமுக மட்டும் இல்லை விஜய்க்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், அமித்ஷா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, 2-3 பேருக்கு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் இருக்கும் அப்படின்றாரு. உடனே பல எதிர்ப்புகள் இருக்குது, ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கருத்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? ஃபர்ஸ்ட் சார், அவர் தெளிவாக இருக்கார். ஆரம்பத்தில் இந்த ஏப்ரல் 11 சென்னையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த பொழுதே எடப்பாடி பழனிசாமியை வலது பக்கமும் இடது பக்கத்தில் அண்ணாமலை அவரையும் உட்கார வைத்துக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, அமித்ஷா சொன்ன வார்த்தை, எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னார். உடனே இது கூட்டணி அரசு அமையும், அது எப்படி நீ கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சியில் பிஜேபிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கலாம் நான் ஒன்று குச்சாங்க. ஒரு 4 நாள் பொறுத்து எடப்பாடி ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. என்டிஏ அரசு, ஆனால் அதில் பிஜேபிக்கு மந்திரி சபையில் இடம் இருக்காது அப்படின்னு ஒரு புது கதையை கிளப்பினார். இது கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கமா இருந்தது. அதுக்கு பிறகு இது வந்தது, பஹல்காம் வந்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தது. அதில் அப்படியே ஒரு மாதம் அதில் ஓடிச்சு. அது முடிஞ்சு கொஞ்ச நாளில் என்னாச்சு, இவர் திரும்ப 2 தரப்புலையுமே கூட்டணி ஆட்சி இல்லை, மந்திரி சபையில் இடம் இருக்கும், நாங்கள் மந்திரி சபையில் இருப்போம் அப்படின்னு பிஜேபியில் ஒரு 4 பேர் பேசுவாங்க. ஏடிஎம்கேல அது இல்லைன்னுவாங்க. உடனே பிஜேபியில் 2 பேர் இல்லை இதெல்லாம் அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு பேசுவாங்க. இவர் அண்ணாமலை ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா வார்த்தை, இவர் அண்ணாமலையோட வார்த்தை, என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி தான். ஒருபடி மேலே போனார் அவர். அது முடிஞ்சு ஒரு 4-5 நாளில் மதுரையில் பேசும்போது, பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அமித்ஷா சொன்னார், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் 2 தடவை சொன்னார் அந்த வார்த்தையை. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ன்றதுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அது ஸ்லிப் இட்ஸ் நாட் மேபி யூ கேன் டேக் இட் எஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா தெரியும், உள்ள இருக்க தான் வெளியில் வரும். அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னா ஏடிஎம்கேக்கு முன்னுரிமை, சிஎம் பிஜேபி கீழே அர்த்தம். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னா நான் தாண்டா இல்லைன்றது அர்த்தம். ஸோ இட்ஸ் நாட் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப், இட் இஸ் அ கால்குலேட்டட் சென்டென்ஸ் பை அமித்ஷா. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இட் இஸ் நாட் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். அதுக்கு பிறகு இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் கால்குலேட்டடாக 2 பேர், தினமலர் 2 தினத்தந்தி, 2 பாப்புலர் 2 டெய்லிஸ், தினமணிக்கும் 3 பேப்பர். டாப் 3ல் 4ல் 1 திமுக கண்ட்ரோல் தினகரன், அதனால் அது கொடுக்க மாட்டாங்க. தினமலர், தினத்தந்தி, தினமணி 3த்துக்கும் கொடுத்த பேட்டியில் தெளிவாக இருக்குது. இது ரொம்ப கால்குலேட்டடாக தான் அவங்க காய்களை நகர்த்துகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரெஸ்டிங். அதாவது என்டிஏ கவர்மெண்ட் அமையும், அந்த என்டிஏ கவர்மெண்ட்டில் பிஜேபி இடம்பெறும், அந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு ஏடிஎம்கேலேருந்து ஒருவர் தலைமை தாங்குவார். ஸோ 3 விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. கூட்டணி அரசு தான். எடப்பாடி கதை அளந்தார்ல, அதாவது என்டிஏ கவர்மெண்ட்டு, ஆனால் கூட்டணியில் பிஜேபி இடம் கிடையாதுன்னாரு. ஒரு புது வியாகியானம் கொடுத்தாரு. அது கிடையாது, இது கூட்டணி மந்திரி சபை தான்றதை தெளிவுபடுத்திட்டார். 2வது, அந்த மந்திரி சபையில் பிஜேபி இருக்குன்றதையும் தெளிவுபடுத்திட்டார். 3வது, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், 3வது சொன்னது, அதிமுகவிலிருந்து ஒருவர் தலைமை தாங்குவார். எடப்பாடின்ற பேர் அவர் சொல்லலை. இது கால்குலேட்டடாக ஏப்ரல் 11 எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு சொன்னார் இல்லையா, அதுலேருந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் சேஞ்ச், ஷிஃப்ட் ஆஃப் தர் பொசிஷன். அந்த பொசிஷன் மாறி இருக்குது. தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் தர் பொசிஷன், தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் தர் ஸ்டாண்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது தெளிவாக அதிமுகவுக்கு முகத்தில் அரைஞ்ச செய்தி. இதுக்கு மேற்கொண்டு ஏடிஎம்கே இது கூட்டணி மந்திரி சபை இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவாங்க? ஒரு பத்திரிகையில் 3 டாப் 3 பேப்பர்ஸுக்கு 4 பேப்பர் தான் தமிழில் மார்னிங் டெய்லி டாப்பு, அதில் 3 பேருக்கு கொடுத்த செய்தி. அது தெளிவாக புரிஞ்சு போச்சு. இது அவங்க என்டிஏ கவர்மெண்ட்டு தான், எடப்பாடி சிஎம்மான்னு சொல்ல முடியாது, பிஜேபி இடம்பெறும். இது அவங்களோட கடந்த கால ஸ்டாண்ட்லேருந்தே மாறி வராங்க. 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த ஸ்டாண்ட்லேருந்து தெளிவாக மாறி இருக்காங்கன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே தான் இதுக்கு மேலே முடிவு செய்யணும்.
இப்போ அதிமுகல இருந்து வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் சொல்வதுதான் முடிவுன்றாங்க. அப்போ ஏடிஎம்கே இவ்வளோ கிளியரா இருக்கும் பொழுது பிஜேபி இந்த மாதிரி ஸ்டாண்டை மாத்துறதோ இல்லை ஒரு சீண்டி பார்க்கும் விதமான ஒரு அணுகுமுறையை கையாளுறதோ எப்படி பார்க்கறது? சீண்டி பார்க்கறதுலாம் இல்லைங்க, தெளிவாக அட்டாக் பண்ணுறாங்க அவங்க வந்து. வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜியா பேசுனேன். வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜியும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்கிறதே அபத்தமாக இருக்குது. அதிமுக இதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்ல வேண்டிய தைரியம் ஏன் வைகை செல்வனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் இல்லை? உங்கள் வாயிலேருந்து வர வேண்டியது அதிமுக இதை ஏற்றுக்கொள்ளாது, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு வைகை செல்வன் ராஜேந்திர பாலாஜி வாயிலேருந்து ஏன் வரல? மக்கள் ரெண்டாவது சார், மக்கள் எங்கேயோ கிடக்குறாங்க. முதல்ல நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை சொல்லுங்கள். ரெண்டாவதுங்க, இது வந்து சீண்டி பார்க்குறதுன்றது சின்ன விஷயம் மனோஜ். இது அதை தாண்டி தெளிவாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்க. இது பார், இது வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான், அதாவது கூட்டணி அரசு, நாங்கள் உள்ளே இருப்போம். ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் தலைவராக இருப்பார், அது எடப்பாடியாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தர்னு சொல்லும்போதே எடப்பாடியோட பொசிஷன் அண்டர்மைன் ஆகுது இல்லை, அது வந்து அவருடைய ஆளுமை சிதைக்கப்படுது. இதுக்கு மேலே இவங்க பிஜேபி கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இதில் பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. வைகை செல்வனோ ராஜேந்திர பாலாஜியோ தலைமைக்கு 3 படி 4 படி கீழே இருக்கவங்க பதில் சொல்கிறது எந்த அர்த்தமும் இல்லை. அவங்களும் கூட வந்து குறைஞ்சபட்ச தைரியம் துணிச்சல் இல்லை. இதை அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னால் கூட அவங்கள பாராட்டலாம். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். மக்களை விடுங்க சார், முதல்ல உங்கள் கதையை சொல்லுங்கள் சார். இதுக்கு மேலே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நான் கேட்குறேன். தெளிவாக சொல்கிறதுனா மனோஜ், இது ரொம்ப கொச்சையான சொல்லாடல் தான், பட் வேறு வழி இல்லைன்னு நான் இதை சொல்கிறேன். அதாவது இப்போ தமிழில் ரொம்ப வழக்கமாக பரவலாக இருக்க விஷயம் இருக்குல்ல, அதிமுகவை பிஜேபி வச்சு செய்து, தே ஆர் டேக்கிங் ஏடிஎம்கே ஃபார் அ ரைடு. எவ்வளோ தூரம் அதிமுகவை இழிவுபடுத்தணுமோ, எவ்வளோ தூரம் மட்டம் தட்டணுமோ, எவ்வளோ தூரம் அதோட வாக்கு வங்கியை சிதைக்கணுமோ, எவ்வளோ தூரம் அவரோட வேர்களை வெட்டணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸை ஃபார்முலேட் பண்ண அன்னைக்கு டே 1லேருந்தே ஏடிஎம்கேவை எவ்வளோ தூரம் சிறுமப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், மட்டத்தட்டணுன்றதை அவங்க அமித்ஷாவும் மோடியும் பிஜேபியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா உட்காந்துருக்கார் சார், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் எடப்பாடி சார். ஒரு மாநிலத்தில் கூட்டணி அமையுது, அவரே சொல்கிறாரு எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்றாரு. ஆனால் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி வாயே திறக்கல. யூஸ்வலாக எத்தனையோ ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு 35 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு 300 ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும்போது 2 பேரும் பேசுவாங்க. அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண உடனே மைக் அந்த பக்கம் நகர்த்தி வைப்பாங்க, எடப்பாடி பேசுவார். அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. இதை விட நான் அதை தான் நான் சொல்கிறேன், டே 1லேருந்து இவ்வளோ தூரம் சிறுமப்படுத்தி இழிவுபடுத்துகிற ஒரு அலையன்ஸை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் கூட அது ஜெல்லாவில் கீழே வந்து சைபராக போச்சு, படுதோல்வியை சந்திச்சுது. ஆனால் நரசிம்மராவ் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தலை, ஜெயலலிதா நரசிம்மராவை இழிவுபடுத்தலை. இதே மாதிரி திமுகவும் பிஜேபியோட அலையன்ஸ் வந்திருக்கு, ஏடிஎம்கேவோடும் பிஜேபியில் அலையன்ஸ் வந்திருக்கு. 2 கட்சிகளையுமே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினதே இல்லை. அது குறைஞ்சபட்ச மனித நேயம், குறைஞ்சபட்ச கண்ணியம்னுவாங்க, அதாவது வந்து பப்ளிக் டெக்கரம்னுவாங்க. அது கூட ஒரு 1% ஓட்டு இருக்க குட்டி கட்சியை கூட மதிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தான், பிஜேபி கிடையாது. 20% ஓட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன 8% அதிகபட்சம். அண்ணாமலை சொல்கிற 11%லாம் கதை. என்னை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து அது 8% ஆயிருக்கும் அதிகபட்சம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதிமுகவில் 3ல் 1 பங்கு தான் உங்கள் வாக்கு வங்கி. தனியாக நின்று ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை, இன்னமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை மிக்க ஒரு கட்சியை இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டினியூஸாக இழிவுபடுத்துறீங்கன்னா, இதை மீறி அவங்க எப்படி அந்த அலையன்ஸில் கண்டினியூ ஆகுறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இது ஆக்சுவலாக இதை டைஜஸ்டே பண்ண முடியல. ஏடிஎம்கேவை பிடிக்காதவனு கூட ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கட்சி, அதுக்கு மக்கள் 20%, 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 20% ஓட் பேங்க் இருக்குது. அவங்க பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு 30% வரைக்கும், 25% வரைக்கும் உங்களுக்கு ஓட் பேங்க் கண்டிப்பாக இருக்கும். இப்படி அவங்கள சிதைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்லை, இப்படி சிறுமைப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட அதை ஏன் அதிமுக பெரிய லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். தலைமை தான் சார் பிஜேபியோட ஒன்றா இருக்குது, தொண்டர்கள் ஒன்றா இல்லை. இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை, இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. இந்த 2 மாதமாக ஏப்ரல் 11 எடப்பாடி சொன்ன, அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண இந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை.
டேக் ஆஃப் ஆகலை. இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே லீடர்ஸ். தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே லீடர்ஸ் யார்கிட்ட பேசினாலும் அவங்க இதை உணர்றாங்க. ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரகிளிங், ஆல்ரெடி தே ஆர் வீக், ஆங்கிலத்தில் சொல்கிறான் தே ஆர் வீக் டவுன் அண்ட் அண்டர், ஆல்ரெடி ஃப்ராக்சர்டு அலையன்ஸாக தான் இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பேட்டிகள், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து குறிப்பாக அமித்ஷாவோட பேட்டி என்பது இந்த அலையன்ஸை வந்து இன்னமும் சிதைக்கும், இன்னமும் இவங்க வந்து படுதோல்வியை நோக்கி நகர்வதற்கான ஒரு உந்து சக்தியாக நெம்புகோலாக தான் இத்தகைய பேட்டிகளும் பேச்சுகளும் இத்தகைய அரசியலும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது இந்த மாதிரி இந்த கூட்டணி ஒரு ஆல்மோஸ்ட் இயருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ந்து 2 பேருக்குள்ள கருத்து மோதலாம் இருக்கும் பொழுது இது தங்களை பாதிக்கும் 2 கட்சிக்கும் தெரியாதா? சார், இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிளிங். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு எலெக்ஷன் கூட அவங்க ஜெயிக்கல. 3 எலெக்ஷனில் டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட். 21 ஜெயிச்சாங்கன்னா கூட அதுக்கு பிறகு 24 இன்னொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் டிஃபீட் அவங்கள க்ரஷ் பண்ணியிருக்கு. அதில் ஓபிஎஸ் வெளியில் போனோன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு சிக்கல் வருது. டிடிவி உள்ளே இருந்தால் அவங்க அலையன்ஸ் வச்சுருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். டிடிவி வெளியில் போனது அவர் வந்து சாபட்டாஜ் பண்ணுறாரு. அவரும் ஆல்ரெடி தேர் டவுன் அண்ட் அண்டர் இந்த 9 வருஷமாக. பிஜேபி தெளிவாக என்ன புரிஞ்சுருக்கும், இதை எப்படி நீங்கள் இந்த நுவான்ஸாக புரிஞ்சுக்கணுன்னா, பிஜேபி கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்திருக்க அந்த ஸ்பேஸ் ஒரு சோகால்டு வேக்யூம் வந்திருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் தான் வளர முடியும். தான் வளர்கிறதுக்கு 2 திராவிட கட்சியில் ஒன்று அழியணும். அதில் டிஎம்கேவை இப்போ அழிக்க முடியாது. பிகாஸ் தே ஹேவ் பவர் அண்ட் தே கட் ஸ்ட்ரக்சர். போஸ்ட் ஸ்டாலின் எனிதிங் மே ஹேப்பன். as long as ஸ்டாலின் இஸ் தேர் அண்ட் as long as கவர்மெண்ட் இஸ் தேர், டிஎம்கேவை அழிக்கிறதுன்றது பிஜேபியால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய அளவில் டிஸ்டர்ப் கூட பண்ண முடியாது. பட் ஏடிஎம்கே இஸ் வல்னரபிள்ன்றதை அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 26 எலெக்ஷனில் ஒரு திராவிடியன் பார்ட்டி அழிஞ்சானா நான் சொல்கிறது வந்து செதஞ்சாதான் நமக்கான ஸ்கோப் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்குக்கு போங்க. 2021 ஆகஸ்ட்டில் அண்ணாமலை டிஎன்சிசி தமிழ்நாடு பிஜேபி பிரசிடெண்ட்டாக வந்தோன்னே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன ஃபஸ்ட்டு அவரோட ஒப்பீனியன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் சொன்னது, தமிழ்நாடு அரசியல் களம் இதுவரை திமுக அதிமுக என்று இருந்தது, இனிமேல் அது திமுக பிஜேபி என்று இருக்கும். அவர் இதை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொன்னார். தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் has been since for a long time DMK versus ADMK. Here on it will be DMK versus BJP. So அந்த ஒரு இதுலேருந்து அந்த ஒரு ஸ்டாண்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அவங்க ஏதாவது அமித்ஷாவோட ஸ்பீச்சு, அண்ணாமலையோட ஸ்பீச்சு, எஸ்பெஷலி அமித்ஷாவோட பிஹேவியர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா there is a method in the madness. அது என்னன்னா 26 தேர்தலில் பச்சையாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட பரவாயில்ல. பட் ஏடிஎம்கே ஷுட் பி இஃப் நாட் டெசிமேட்டட், ஏடிஎம்கே ஷுட் பி கட் இன் டு சைஸ். அதிமுக அழியணும்னு அவசியம் இல்லை. அதிமுக எவ்வளோ தூரம் சிதைய முடியுதோ சிதையணும். அந்த இடர்பாடுகளிலிருந்து தான், அந்த சிதைவுகளிலிருந்து தான் நமக்கான வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பிஜேபி நம்புது. அதனால தான் இத்தகைய செயல்பாடுகள். யோசிச்சு பாருங்கள், ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக ஹேமர் அண்ட் டாங் தே ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே. இது யாருமே, அதாவது இது நேச்சுரலாக நீங்கள் ஒரு நேக்கடாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ஃபுலிஷ், இட்ஸ் நான்சென்ஸ்னு தோணும். யாராவது தனக்கு தானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற இதுன்றது. பட் அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அமித்ஷா இந்த 11 வருஷமாக எத்தனை மாநிலங்களை எத்தனை கவர்மெண்ட்டை கவுத்தாங்க, எத்தனை ரீஜனல் பார்ட்டிஸை அழிச்சாங்கன்றதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இங்கே ரெஜிம் சேஞ்ச் வேணும்னா இதை செய்ய மாட்டாங்க. இங்கே ரெஜிம் சேஞ்சில் கவர்மெண்ட்டு மாறுறதுல அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆர்வம் இல்லை. அதாவது நான் இப்படி சொல்கிறேன், போகணும் டிஎம்கே தோக்கடிக்கப்படணும்னு விரும்புகிறாங்க, அதை நான் மறுக்கல. பட் ப்ரையாரிட்டி வைஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை தூக்கி அடிக்கிறது அவங்களோட நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக, ஏடிஎம்கேவை சிதைக்கிறது, ஏடிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணுறது, ஏடிஎம்கேவை டீஸ்டபிளைஸ், சரியான வார்த்தை டீஸ்டபிளைஸ் பண்ணுறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறது தான் அவங்களோட ப்ரியாரிட்டி நம்பர் 1. அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மினிமம் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு டிஎம்கே இங்கே நவ் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட அலையன்ஸு 3 எலெக்ஷனாக ஜெயிச்சுட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் மேலே ஒன்றும் மக்களுக்கு பெரிய அளவில் வந்து அனிமாசிட்டி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கே ஒழிய 2011 கலைஞர் மேலே இருந்த மாதிரியோ அல்லது வந்து 96 ஜெயலலிதா மாதிரி இருந்த மாதிரியோ ஒரு கவர்மெண்ட் போய் ஒழிஞ்சா போதுன்ற மாதிரியான ஒரு கோபம் ஆட்சியாளர்கள் மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. ஸ்டாலின் மேலே இல்லவே இல்லை, நிச்சயமாக சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த கவர்மெண்ட்டை மாற்றுறது, அதுவும் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக இருக்குன்றது அவங்களுக்கு அமித்ஷா மோடிக்கு நல்லா தெரியும்.
அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸ், அதுவும் ஏடிஎம்கே ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நிரந்தரமாக ஒரு 5% வெளியில் போயிருக்குது. ஓபிஎஸ் டிடிவி இஷ்யூக்கு பிறகு இன்னும் டவுன் இது வந்து எரோடாக இருக்குதுன்னு போது இந்த அலையன்ஸை வச்சு நம்ம காப்பாற்றி கொண்டு போகிறதுன்றது இட் வில் பி ஹெர்குலியன் டாஸ்க். ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும், ஃபைட் டு த ஃபினிஷ் இருக்கும். அப்போ நம்ம ஒழுங்காக இருக்கணும், கண்டபடி பேசக்கூடாதுன்ற புரிதல் இல்லாத அளவுக்கு அமித்ஷா ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல. இவ்வளவு மீறியும் அவங்க இதை செய்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 26 அவங்களோட ப்ரியாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணுமா, ஏடிஎம்கேவை டீஸ்டபிளைஸ் பண்ணணுமானா ஏடிஎம்கேவை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். அதான் சார் இவ்வளவு நடக்குது.